சென்னை விமான நிலையத்தில் டோல்கேட்டில் காத்திருந்த வாகன ஓட்டி நேரமானதால் இரும்பு தடுப்பை இடித்து தள்ளிவிட்டு தப்ப முயன்ற நிலையில் மடைக்கு பிடித்து 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். யார் அந்த நபர்? அவர் ஏற்படுத்திய சேதம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சென்னையை சேர்ந்த சுனில்ராஜ் என்பவர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கார். அவர் தனது உறவினர்களை விமானத்தில் இறக்கிவிட்டு அவர் வெளியே செல்வதற்காக வரும்போது அங்கு டோல்கேட்டில் அவர் சென்றிருக்கார். அந்த டோக்கனை காட்டி அந்த டோக்கனுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் கேட்டிருக்கும் போது அந்த சர்வர் பழுதெடுத்து காட்டினால் அது உடனடியாக கட்டணம் எவ்வளவு என்று தெரியவில்லை. அவர் 10 நிமிடத்துக்கு மேலாக நின்றிருந்ததால் அவர் கேட்டதற்கு பணம் செலுத்த அவர் தொகை எவ்வளவு என்று சொல்லாதனால் ஆத்திரமடைந்தவர் அந்த டோல்கேட்டின் இரும்பு தகடுகளை உடைத்து விட்டு வெளியே செல்ல முடியாது. உடனே ஊழியர்கள் இதை பார்த்ததும் ஊழியர்கள் அவர்களை மடக்கி பிடித்தனர். பின்னர் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த டோல்கேட்டுக்கு 7500 ரூபாய் அபராதம் விதிப்பதாக கூறினார்கள். அப்புறம் போலீசார் வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த அபராத தொகையை பெற்றுக் கொண்டு பின் அவரை காருடன் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.